trigonometry, what is the Euler's formula? General Euler's formula வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் நோட் பண்ணுவாங்க. e பவர் ian அப்படின்னு என்ன வரும்? cos an i sin an. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ஜென்ரல் ஃபார்முலா ian. சரிங்களா? இப்போ இங்க என்ன கொடுக்குறாங்க, என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய கொஸ்டின். ஃபைண்ட் z of cos n theta and also z transform of sin n theta. இதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம இந்த ஐடியா யூஸ் பண்ணிட்டு ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்னு போட்டால் நம்மளுக்கு ரெண்டு ஃபார்முலா கிடைக்கும். ஒரே ரிசல்ட் வச்சு நம்ம ரெண்டு ஃபார்முலா கண்டுபிடிக்கிறோம். எந்த ஃபார்முலா? ஆயிலர்ஸ் ஃபார்முலா வச்சு. சரிங்களா? இப்போ நம்ம அதுக்கு ஐடியா யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். அப்போ டைரெக்டாக நம்ம வந்து என்ன எழுத போகிறோம்? இஜெட் ஆஃப் காஸ் என் சைன் என்னு எழுதாமல் நம்ம எழுதும்போது என்ன எழுத போகிறோம்னா ஆயிலர்ஸ் ஃபார்முலா எழுத போகிறோம். எது ஆயிலர்ஸ் ஃபார்முலா? இது ஆயிலர்ஸ் ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலா நம்ம எழுத போகிறோம். அப்போ என்னாச்சு? இஜெட் ஆஃப் இ பவர் ஐ என் தீட்டா, இ பவர் ஐ என் தீட்டா. இதோட ஃபார்முலா எப்படி எழுதலாம்? இஜெட் ஆஃப் இ பவர் ஐ தீட்டா ஹோல் பவர் என். கரெக்டுங்களா? ஹோல் பவர் என். அப்போ இதனோட ரிசல்ட் என்னமா? ஏ பவர் என் ஃபார்முலா. கரெக்டா? ஏங்கிறது என்னது? இ பவர் ஐ தீட்டா வருது. அப்போ இஜெட் ஆஃப் ஏ பவர் என் ஃபார்முலா இதில் கொடுத்துருந்தேன். ஏ பவர் என்ன? z divided by z minus e. இங்கே இருக்கிறது இதில் இருக்கிற இவன் அப்ளை பண்ணணும், முடிஞ்சு போச்சு. அப்போ என்னாச்சு? z divided by z minus e power i theta. கரெக்டாமா? ஆமாம் சார். இப்போ e power i theta என்ன அப்ளை பண்ண போற? e power i theta தான் cos theta and sin theta தெரியுங்களா? அந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க. சரிங்களா? அப்போ e power i theta என்ன போறீங்க? cos theta plus i sin theta. That is equal to e power minus isx ஓட எக்ஸ்பான்ஷன் சார். மைனஸ் போடுற பிட்வீன்ல e power minus ix equal to minus between போட்டுரு cos x minus i sin x. e power plus வந்து இங்க நடுவுல plus இருக்கு, அவ்வளவுதான். ஓகே சார். cos x plus i sin x அவ்வளவுதான். சரி, இப்போ வந்து நம்ம என்ன இருக்கு? அப்ப என்னாச்சு? z minus என்ன ஆகும்? cos theta plus i sin theta. கரெக்டாமா? இது சிம்பிளிஃபை பண்ணனும். இது சிம்பிளிஃபை பண்றது நம்ம கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். கொஞ்சம் லென்த் ப்ராசஸ் பண்ணிடலாம். z டிவைடட் பை மைனஸ் உள்ள கொண்டு போனால் மைனஸ் cos theta மைனஸ் i sin theta. சரியாம்மா? இது எது ரியல் பார்ட், எது இமேஜினரி பார்ட்? இதுக்கு பேர் ரியல் பார்ட். ஐ டைம் இல்லாதது ரியல் பார்ட், மீதி டைம் இருக்கிறது இமேஜினரி பார்ட். கரெக்டாமா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன். கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன் என்னது? ஐ வரும்போது காம்ப்ளெக்ஸ் நானும் வரும்போது எது ஐ டைமோ அதை பக்கத்தில் இருக்கிற சைனை வந்து மாற்றி மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறதா கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன். சரிங்களா? அப்போ என்னாச்சு? கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன் என்னாச்சு? z is equal to z divided by அந்த டைம் அப்படியே எழுதிக்கணும். z minus cos theta minus i sin theta. என்ன சொன்னேன்? கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளை அண்ட் டிவைட் கான்ஜுகேட் டைம். அப்போ என்ன கிடைக்கும்? z minus cos theta plus i sin theta divided by அதே டைம் z minus cos theta plus i sin theta. இதில் என்ன டவுட் இருக்குதாம்மா? கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணிக்கிறோம். டவுட் இருக்குதாம்மா? இது வந்து a மைனஸ் b, இது வந்து a பிளஸ் b. அப்போ a மைனஸ் b, a பிளஸ் பியோட ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதும்போது என்ன ஃபார்முலா வரும்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அந்த ஃபார்முலா தான் டினாமினேட்டருக்கு அப்ளை பண்ண போகிறேன். அப்போ என்னது? a ஓட வேல்யூ z மைனஸ் cos theta ஹோல் ஸ்கொயர் மைனஸ் b ஓட வேல்யூ, b ஓட வேல்யூ என்ன? i sin theta. b ஓட வேல்யூ என்ன? i sin theta ஹோல் ஸ்கொயர். ஸோ அடுத்து என்ன? நியூமரேட்டருக்குள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். நியூமரேட்டருக்குள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும்? z இன்ட்டு z ஸ்கொயர் மைனஸ் z cos theta ப்ளஸ் இது ஃபுல்லாக z மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்னாச்சு? i z sin theta. இதுதான் நியூமரேட்டர் டைம். இதில் என்ன டவுட் இருக்குதாம்மா? இல்லை சார். ஓகே, சரி, ஓகே. அப்போ இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டேன். இப்போ ஆல்ரெடி உனக்கு தெரியும் ஐ ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் 1. அப்போ இந்த ஐ ஸ்கொயர் இந்த மைனஸ் சேர்த்து ப்ளஸ் ஆயிடும். அப்போ என்ன ஆகுது? இதை வந்து ரெண்டாவது ஸ்பிளிட் பண்ணணும். பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது முடிச்சிடலாம். இஜெட் ஸ்கொயர் மைனஸ் இஜெட் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ இஜெட் சைன் தீட்டா டிவைடட் பை இது என்னாச்சு?
a minus b whole square ஃபார்ம் அப்ளை பண்ணுங்க. a minus b whole square என்னாச்சு? z square plus cos square theta minus 2z cos theta. இதனாச்சு i ஸ்கொயர் வந்து மைனஸ் ஒன்னாச்சு, அதனால பிளஸ் ஆயிடுச்சு, பிளஸ் சைன் ஸ்கொயர் ஆயிடுச்சு, ரைட்டுங்களா? பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஆயிடுச்சு. இப்போ ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துங்க, இங்கே ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? ஒன்றுன்னு கிடைக்கும், கரெக்டாமா? காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து ஒன்று. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதில் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டை தனித்தனியாக ஸ்பில்ட் அப் பண்ணுவோம். ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் என்ன பண்ணுறோம்? தனித்தனியாக ஸ்பில்ட் அப் பண்ணுவோம். அப்போ என்ன கிடைக்குது? தட் இஸ் ஈக்குவல் டு z squared minus z cos theta divided by z squared plus, first இது மாதிரி ஆர்டர் எழுதிக்கலாம், z squared minus 2z cos theta, cos square plus sin square ஒன்று வந்துச்சு, அதனால ப்ளஸ் ஒன்று போட்டுருந்தோம், சரியாம்மா? ப்ளஸ் i இன்ட்டு நியூமரேட்டரில் இமேஜினரி பார்ட் இவங்க, அப்போ z sin theta divided by அதே டைம் z squared minus 2z cos theta plus 1, கரெக்டாமா? இது வரைக்கும் ஓகேங்களா? இது வரைக்கும் போட்டுட்டீங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்ளத்தோட ஆன்சர் வந்துருச்சு. லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? z ஆஃப் e பவர் i theta. இப்போ z ஆஃப் e பவர் i theta ஓட ஃபார்ம் அப்ளை பண்ணுங்க. z ஆஃப் cos, இங்க வந்து i னா n, cos i, இது வந்து cos n theta plus i sin n theta ஈக்குவல் டு இந்த ஓவரால் டைம் வந்துருமா? அப்போ என்ன z squared minus z cos theta divided by z squared minus 2z cos theta plus 1 plus i z sin theta divided by z squared minus 2z cos theta plus 1, கரெக்டாமா? இது வந்து ப்ளஸ் இருக்குனால இங்கே நார்மல் எழுதிக்கலாம், z ஆஃப் cos n theta ப்ளஸ் i வந்து இமேஜினரி பார்ட், அதாவது கான்ஸ்டன்ட் டைம், அதை வெளியே எடுத்துட்டு z ஆஃப் sin n theta எழுதலாம். ரைட் சைடு இருக்குது அப்படியே தான் வரும், ரைட் சைடு இருக்கிறது என்ன இருக்குதோ அது ஃபுல்லாக அப்படியே தான் வரும், சரியாமா? இப்போ என்ன பாருங்க, ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட், ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆன் போத் சைடு, ஆன் போத் சைடு என்ன கிடைக்கும்? அவ்வளோ நம்மளோட ஃபார்முலா கிடைச்சிச்சு. சொல்கிறேங்க, இங்கே ரியல் பார்ட் எதுமா? இங்கே ரியல் பார்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் ரியல் பார்ட், அப்போ இதனோட ரியல் பார்ட் எது? இது, கரெக்டாமா? ஆமாம் சார். அப்போ அதான் ஃபார்முலா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கிடைச்சிச்சா? அப்போ என்னாச்சு? z ஆஃப் cos n theta equal to z square minus z cos theta divided by z square minus 2z cos theta plus 1. அடுத்து யார் பண்ண போகிறோம்? இமேஜினரி பார்ட். இந்த பக்கம் யார் இருக்கிறா? sin n theta, sin theta போடுறது sin n theta. அப்போ இதுதான் இமேஜினரி பார்ட், கரெக்டாமா? ஆமாம் சார். அப்போ சொல்கிறாங்கண்ணே, அப்போ என்னாச்சு? z ஆஃப் sin n theta equal to என்ன கிடைக்கும்? z sin theta divided by z square minus 2z cos theta plus 1. சரி, இது என்ன டவுட் இருக்குதுங்க? இல்லை சார். இது நம்ம இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், இதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் வரும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இப்போ மேக்ஸிமம் பார்த்தா எக்ஸ்போனன்ஷியல், லாக்ரிதம்,